மணல் கான்ட்ராக்ட்ல என்னதான் நடக்குது? ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலுங்கிற கதை தான் தமிழ்நாட்டில் நடக்குது. அது ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். பணம் வந்து அந்த மன அள்ளி விற்கிறோம் இல்லைங்களா, மக்களுக்கு விற்கிறாங்க இல்லையா, அந்த அள்ளி விற்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்களுக்கு தான் வந்து கோடிக்கணக்கான லாபம். இடையில ஏற்பட்ட பல்வேறு வழக்குகளின் சார்பாக அது நிறுத்தப்பட்டது. இந்த சூழலை வந்து ஆட்சி மாறின உடனே மீண்டும் சேகர் ரெட்டி தரப்பு வந்து இப்ப அணுகியிருக்காங்க. மணல் விற்பனை வந்து அரசு தான் நடத்துதுன்னு அரசாணை இருக்குல்ல, அதை எப்படி மாற்ற முடியுமா? அரசாணை வந்து ஒரு அரசு நினைத்தால் எப்படி வேணாலும் மாத்தலாம். ஆனால் சிறையில் இருந்தபடியே அவங்க வந்து மணல் பிசினஸ் நடத்துறாங்க. அப்போ வந்து சிறைத்துறையினுடைய தரப்பிலிருந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சிறையிலிருந்தே கணக்கு வழக்கில் அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு 150 கோடி ரூபாய் தான் மாசம் கிடைக்கும், அல்லது வந்து அதிகபட்சம் 500 கோடி ரூபாய் கிடைக்குங்க. ஆனால் சேகர் ரெட்டி தரப்புக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கு. சேகர் ரெட்டி வந்து நான் வந்து என்னுடைய பெயர்லயோ என்னோட நிறுவனத்தின் பெயர்லயோ மணல் கான்ட்ராக்ட்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாரு. அது என்ன? எப்பயுமே அவர் அப்படிதாங்க. ஏன் அப்படின்னா, அவர் சொல்றதுல வந்து ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா அவர் பெயர்லயோ அவருடைய நிறுவனத்தின் பெயர்லயோ இது கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நீங்க ஒப்பந்தமே போட்டுக்க முடியாது. ஆனா இப்ப கடைசியா அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இனி வந்து நாங்க மணல் பிசினஸ்ல நான் ஈடுபட மாட்டோம், நானும் எனது நிறுவனமும் ஈடுபட மாட்டோம் எதிர்காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஆட்சி போலவே இந்த ஆட்சியிலையும் மணல் கான்ட்ராக்ட் வந்து சேகர் ரெட்டி ஆட்களுக்கே கிடைக்க போவதாக தகவல் வெளியாகிடுச்சு. அதாவது ஒரு ஆடியோ வெளியாகிடுச்சு. இந்த ஆடியோ ஆளும் தரப்புக்கு மட்டுமல்ல, அரசியலை உற்று நோக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு இரா இளையச்செல்வன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். மணல் கான்ட்ராக்ட்ல என்னதான் நடக்குது? ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலுங்கிற கதை தான் தமிழ்நாட்டில் நடக்குது. மணல் கான்ட்ராக்ட் என்பது ஒரு பெரிய பிசினஸ். அது ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸா இருக்குது மணல் கான்ட்ராக்ட். பொதுவா வந்து பிரைவேட்ல தான் முந்தைய காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மணல் கான்ட்ராக்ட் வந்து திருட்டு மணல் போகும், கடத்தல் மணல் போகும். அதே மாதிரி தனிநபர்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இதனால வந்து அரசுக்கு எந்த விதமான லாபமும் இல்லாம இருந்த சூழ்நிலை தான் ஜெயலலிதா அரசு என்ன 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மணல் கான்ட்ராக்டை வந்து அரசு ஏற்று நடத்தும் அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பிச்சு பொதுப்பணித்துறையில கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாங்க. பொதுப்பணித்துறையில வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எவ்வளவு யூனிட் மணல் தேவையோ ஒரு யூனிட்டுக்கான மணல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அரசாங்கம். அதனுடைய ரேட்டை வந்து நீங்க டிடி எடுத்துட்டு கொண்டு போய் ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை ஆபீசர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கான எவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான லோட் மணல் அள்ளி கொடுத்துருவாங்க. அப்படி நடைமுறையில் அப்படி இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ஆற்றில் இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாத்துக்குமே சேகர் ரெட்டி தரப்பு ஆட்கள் வந்து ஏற்கனவே ரசீதை கொடுத்து மணல் அள்ளிட்டு போய் அவங்களுடைய யார்டுல போட்டு வச்சுக்குவாங்க. அப்ப நீங்க பொதுப்பணித்துறை ஆபீசர்கிட்ட நீங்க போய் டிடி கொடுத்தாலும் டிடி வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியா யார்டை சுட்டி காட்டி நீங்க அங்க போய் வாங்கிக்கிங்க, அவங்க எல்லாமே போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உண்டான மணல் எல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு, அதனால நீங்க அங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. அதன் அடிப்படையில நீங்க வந்து அந்த சேகர் ரெட்டி ஆட்கள் நடத்தக்கூடிய தேவையான மணலை வாங்கிட்டு போகலாம். அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஒரு யூனிட்டினுடைய ரேட் வந்து அன்னைக்கு 2500 ரூபாய் 2600 ரூபாய் தான் ஒரு யூனிட் மணலுக்கு விலை நிர்ணயிச்சிருந்தது. ஆனால் அந்த விலைக்கு வந்து சேகர் ரெட்டி ஆட்கள்கிட்ட நீங்க மணல் வாங்கிட முடியாது. ஏரியாவை பொறுத்து அந்த மணலுடைய ரேட் என்ன ஆகும் அப்படின்னா 20,000 இருந்து 50,000 வரலும் விற்கப்பட்டது ஒரு கட்டத்தில். அப்ப நீங்க வந்து நீங்க தனிநபரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு மணல் வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க அல்லது 8,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. அதுவே நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட வாங்கணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்றோம், சென்னையில இருந்து செங்கல்பட்டுக்கு போகணும், செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும், இல்ல திருச்சியில இருந்து சென்னைக்கு வரணும், இப்படி வெவ்வேறு ஏரியாக்கள் எங்க போகுதோ அந்த ஏரியாவுடைய போக்குவரத்து செலவினுடைய அடிப்படையில வந்து ஒரு லோடு மணல்ங்கிறது ஹை ரேட்ல போயிட்டு இருந்தது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, பணம் வந்து அந்த மன அள்ளி விற்கிறோம் இல்லைங்களா, மக்களுக்கு விற்கிறாங்க இல்லையா, அந்த அள்ளி விற்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்களுக்கு தான் வந்து கோடிக்கணக்கான லாபம் ஈட்டினாங்க. கொடி கட்டி பிறந்தாங்க. யாருன்னா சேகர் ரெட்டி ஆட்களா இருக்கக்கூடிய
புதுக்கோட்டை ராமச்சந்திர, திண்டுக்கல் ரத்னம், கரிகாலன் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கொடிகட்டி பறந்தாங்க. ஸோ மணல் விற்பனை என்பது பணம் கொளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம். ஸோ அதனால அந்த ஆலமரத்தை வெட்டிட யாரும் விரும்ப மாட்டாங்க. இது தங்கு தடை இல்லாமல் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில ஏற்பட்ட பல்வேறு வழக்குகளின் சார்பாக அது நிறுத்தப்பட்டது. இந்த சூழலை வந்து ஆட்சி மாறின உடனே மீண்டும் சேகர் ரெட்டி தரப்பு வந்து இப்ப அணுகியிருக்காங்க. திமுக தலைமைக்கு நெருக்கமானவங்க மூலமாக ஒரு ஒரு விதமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதன் அடிப்படையில வந்து பொதுப்பணித்துறையிலிருந்து பிரிக்கப்பட்ட நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் துரைமுருகன், மூத்த தலைவர் அவரு. அவருடைய மகன் கதிரானந்த் சேகர் ரெட்டியினுடைய நண்பர் கரிகாலன் என்பவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால இது மீண்டும் வந்து இந்த மணல் கான்ட்ராக்டை தனிநபர்களுடைய கைகளுக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருந்து நமக்கு கிடைக்கிறது தகவல் கிடைக்குது. மணல் விற்பனை வந்து அரசு தான் நடத்துதுன்னு அரசாணை இருக்குல்ல, அதை எப்படி மாற்ற முடியுமா? இல்ல, அரசாணையை வந்து ஒரு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அரசாணையை மாற்ற முடியாம சொல்ல முடியாது. அரசாணை வந்து ஒரு அரசு நினைத்தால் எப்படி வேணாலும் மாத்தலாம். ஆனால் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா அரசாணை என்பது என்ன சொல்லுதுன்னா பொதுப்பணித்துறை தான் இனிமேல் மணல் மக்களுக்கு தேவையான மணலை பொதுப்பணித்துறை தான் விற்கும் அப்படிங்கறதான் அரசாணை. அப்ப அரசே மணல் விற்குது அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும் பொழுது இன்னொரு தனிநபர் கான்ட்ராக்டர்னா மணல் விற்பனையை கொடுத்துட முடியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேகர் ரெட்டி குரூப், அதாவது அரசாணை படி முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப வந்து நீங்க ஒரு யூனிட்டுக்கு உண்டான ஒரு யூனிட் மணலுக்கான டிடி எடுத்துட்டு போய் ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை ஆபீசர் ஒருத்தர் நீங்க அந்த டிடியை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வண்டியை கொண்டுட்டு போய் ஆத்து கொண்டு போயிடணும். அப்ப ஒரு யூனிட் மணலை அள்ளி அரசு அதிகாரிகள் அள்ளி அந்த மணலை போட்டுருவாங்க. இதுதான் அரசாணைன்னு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆனா அரசாணைக்கு ஜெயலலிதா அரசு என்ன, அப்போதைய இருந்த ஜெயலலிதா அரசு என்ன பண்ணிட்டுச்சுன்னா, எங்க கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ஆற்று மணலை அள்ளி விநியோகிக்கிற அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்க கிட்ட இல்ல, அதனால அள்ளி விற்கிற இதை மட்டும் நாங்க தனியார்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு எந்த விதமான அரசாணை இல்லாம ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மணலை அள்ளி கொண்டு வந்து யார்ட்ல வச்சுக்கிற பொறுப்பு எல்லாமே சேகர் ரெட்டி தரப்பு வச்சிருச்சு. அதுலதான் நீங்க போய் மணல் வாங்குற. அதனால வந்து கான்ட்ராக்ட் அரசாணை என்பது அரசு மணல் விற்குது அப்படிங்கிறதா. ஆனால் அரசு அதிகாரிகள்ட்ட நம்ம மணலை வாங்குறோமாங்கிறது கிடையாது. அன்னைக்கு நடைமுறையில் அப்படி இல்லை. நம்ம சேகர் ரெட்டி குரூப் கிட்ட இருந்தா அந்த மணல் வாங்கப்பட்டது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சேகர் ரெட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அங்கதானா அப்படிங்கும் போது தமிழ்நாடு முழுக்க அவர்கள்ட்ட தான். பட் அவங்க வந்து மண்டல வாரியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதாவது வடமண்டலம்னு ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டாரு. மத்திய மண்டலம், அதாவது டெல்டா பகுதின்னு சொல்லக்கூடிய திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை இந்த ஏரியாக்களை ஒரு நபருடைய கண்காணிப்புல கொடுத்துட்டாங்க. தென் மாவட்டங்களை இன்னொரு கண்காணிப்புல கொடுத்துட்டாங்க. சோ இது எல்லாமே இவருடைய ஆட்கள் தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். டிமானிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு நடத்தப்பட்ட ரயில்ல சேகர் ரெட்டி அலுவலகம் கூட சிக்கனுச்சு. அப்ப ரைடு நடத்தப்பட்ட போது சேகர் ரெட்டிட்ட கட்டுக்கட்ட 2000 ரூபாய் வந்து பிடிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு, சிறைக்கு போனார். சிறையில் இருந்தபடியே சிறைக்கு அவர் போனதுக்கு பிறகு எல்லாரும் நினைச்சாங்க மணல் கான்ட்ராக்ட் பிசினஸ் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும், நடக்காது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு கூட திமுக கான்ட்ராக்ட்லாம் கூட நினைச்சாங்க. ஆனா நடந்ததே வேறங்க. சிறையில் இருந்தபடியே அவங்க வந்து மணல் பிசினஸ் நடத்துறாங்க. அப்ப வந்து சிறைத்துறையினுடைய தரப்புல இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சிறையில் இருந்தே கணக்கு வழக்கில் அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்தது. சோ அதனால மணல் பிசினஸ் வந்து அரசு தான் நடத்துது விற்பனை அப்படின்னாலும் கூட, அரசாணை அப்படிதான் சொல்லுதாலும் கூட நடைமுறையில் அரசு நடத்தல, அது சேகர் ரெட்டி தரப்பு தான் நடத்துனுச்சு. அதனால வந்து ஏன் அப்படின்னா ஜீவோ வந்து அரசு நடத்துதுன்னு இருக்கும் பொழுது மணல் விற்பனையை இன்னொரு கான்ட்ராக்டர் கொடுக்க முடியாது. அப்படிங்கறனால மணல் அள்ளி விநியோகிக்கிற கான்ட்ராக்டர் தான் அவர் வச்சிருந்தார். எவ்வளவு பணம் புழங்குது இதுல அரசுக்கு மட்டும் என்ன லாபம், தனியாருக்கு என்ன லாபம்? நீங்க வந்து சரியான புள்ளி விவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கரண்ட் பொசிஷன்ல வந்து நீங்க
சரியான புள்ளி விவரம் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து மணல் பிசினஸ் வந்து நடக்கல, நிறுத்தி வைக்கப்பட்டது, நடக்கல. அதனால எவ்வளவு லோடு எடுக்கிறாங்க, போற எவ்வளவு லோடு எடுக்கப்படுது, எவ்வளவு லோடு விற்கப்படுகிறது அப்படிங்கிற கணக்கு வழக்குகள் இப்ப வந்து பொதுப்பணித்துறையிட்டே கிடையாதுங்க. ஆனால் கடந்த காலங்களை வைத்து ஒப்பிட்டு பேசினா நம்ம சொல்லலாம் சில புள்ளி விவரங்களை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 150 கோடி ரூபாய் தான் அரசுக்கு கிடைக்குது. 2500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்குங்கிறதுனால. அப்படிங்கிற போது வாரத்துக்கு 150 கோடி ரூபாய் அல்லது மாத கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாய் ரேஞ்சில தான் கிடைச்சது. ஆனால் தனிநபர் மணல் அள்ளி வித்தாங்க பாத்தீங்களா, தனிநபர்கள், அவங்களுக்கு ஒரு மாசம் மட்டுமே 1500 கோடி ரூபாய் கிடைச்சது. இப்படிங்கிறது புள்ளிவரங்கள் சொல்லுது. அப்ப ஏன்னா அப்ப கடந்த காலம் எடுக்கப்பட்ட எவ்வளவு லோடு மணல் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு லோடு விற்கப்பட்டது, இதன் கணக்கினுடைய அடிப்படையிலையும் அந்த லோடு விற்கப்பட்டதனுடைய ரேட்டின் அடிப்படையில தான் இந்த கணக்குக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த கணக்கு போட்டு தான் சொல்றாங்க நம்ம கிட்ட. நம்ம கவர்மெண்ட்டுக்கு 150 கோடி ரூபாய் தாங்க மாசம் கிடைக்கும், அல்லது வந்து அதிகபட்சம் 500 கோடி ரூபாய் கிடைக்குங்க. ஆனால் சேகர் ரெட்டி தரப்புக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேல கிடைச்சிட்டு இருக்குது. சேகர் ரெட்டி தரப்புக்கு வந்து மடை மாற்றி கொடுக்கப்பட்டது காலங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன், 5 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது அரசுக்கு தெரியும். ஏன்னா அந்த இழப்பை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, யாருக்கு கொடுக்க வேண்டும் 1500 கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, மாசம் 1500 கோடி ரூபாய் இந்த தரப்புக்கு மட்டுமே லாபம் கிடைக்கிற இந்த சூழல்ல அதிமுக மேல்மட்டத்தில் இருந்து துறையினுடைய அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகளும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப பங்கு பிரிக்கப்பட்டது. அதனாலதான் அரசுக்கு வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் அல்லது மாசத்துக்கு 3000 கோடி ரூபாய் லாஸ் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் அதிகமா இருந்தது. அதாவது ஒரு அரசுக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு லாபம் தானே. அந்த லாபத்தினுடைய பங்குகள் வந்து பல பேர் அரசு தரப்புல இருந்தும் தனிநபர்கள் வரணும் எல்லாரும் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. அதிகாரிகள் இருந்து அமைச்சர் வரைக்கும் பங்கு போயிருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, பங்கு பிரிச்சுட்டாங்கிறது தான் மணல் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமாக புழங்கக்கூடிய அமௌண்டினுடைய தன்மை. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா லாப நோக்கத்தை எடுப்பாங்க. இப்ப ஒரு ரோடு கான்ட்ராக்ட் போடுறாரு, ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னாவே லாபம் அப்படின்னு வச்சுதானே எடுப்பாங்க. லாபம் இல்லாம எந்த தொழில செய்வாங்க? இல்ல சரிதானே, கேட்கறது கரெக்ட் தாங்க. ஆனா இப்ப உதாரணத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து முந்தைய எடப்பாடி கவர்மெண்ட்ல போடப்பட்ட பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா சராசரியா 10,000 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கிடுவாங்க. ஆனா அந்த 10,000 கோடி ரூபாயில மதிப்பீடுகள் வந்து கூடுதலாக்கி திட்டத்தை ரெடி பண்ணுவாங்க. அந்த டெண்டர் எடுத்த கான்ட்ராக்டர் அதுக்கு உரிய கமிஷனை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டமா இருந்துச்சு. ஆனா இதுல எந்த இடத்துலயுமே அரசாங்கத்துக்கு பெரிய லெவல்ல இழப்பு இருக்காது. ஏன்னா இந்த திட்ட மதிப்பீட்டுன்னு போட்டு கையெழுத்து போட்டு ஓகே ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், டெண்டர் மதிப்பீடுகள் அதை தாண்டி பெருசா கொண்டுட்டு போக மாட்டாங்க. இதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுல நடந்துரும். அதாவது அரசு தரப்புக்கும் அதிகாரிகளின் தரப்புக்கும் கான்ட்ராக்டர்கள் தரக்கூடிய கமிஷன் தொகை என்பது அந்த ஒட்டுமொத்த மதிப்பீடுகளுக்குள்ளாரே வந்துடும். அதனால அது பெருசா வந்து இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. கம்மியா தான் இருக்கும் அந்த இழப்பு. ஆனா ஊழல்ங்கிறது ஊழல் தான் அது. ஆனா அதே மாதிரியான விஷயத்தை இங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா இந்த அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 100-200 மடங்கான இழப்பு ஏற்படும். 150 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வருது. ஆனால் தனிநபருக்கு வந்து 1500 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப 150 கோடி இங்க இருக்கு, 1500 கோடி ரூபாய் இங்க இருக்கு. சோ இதனாலதான் என்ன ஆச்சுன்னா இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கான்ட்ராக்டை ஒப்பிடக்கூடாது. மணல் கான்ட்ராக்ட் என்பது மற்ற நெடுஞ்சாலை துறையில் எடுக்கக்கூடிய ஒரு ரோடு கான்ட்ராக்ட் மாதிரியோ இல்லது பொதுப்பணித்துறையில நடக்கக்கூடிய ஒரு கட்டட பில்டிங் கட்டக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் மாதிரியோ ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஊழல்கள் வந்து இதை ஒப்பிடும்போது குறைவான ஊழல்கள் தான். ஆனா அது மதிப்பீட்டு அதிகமாக்கி ஊழல் பண்றது. வருவாய் என்பது அரசுக்கு கிடையாது அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இது வந்து வருவாய் வந்து அரசுக்கு உண்டானது. ஏன்னா வந்து மணலை வந்து அரசு தான் விற்பனை பண்ணுது. அதான் இப்ப நேர்மையான ஆட்சி தரணும்னு சொல்லி இப்ப கடந்த 1 மாத ஆட்சியை வந்து எல்லோரும் பாராட்டுறாங்க. திமுக ஆட்சி பதவியேற்று இப்ப இந்த மணல் விவகாரத்தை திமுக அரசு எப்படி அணுக போகுது? நீங்க அதிகாரிகள் தரப்புல விசாரிச்சிருப்பீங்கல்ல? ஆமா, நம்ம பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்டையும் பேசியிருக்கிறோம். கோட்டையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தரப்புலையும் நம்ம பேசணும். பேசும்போது அவங்க கிட்ட இருந்து சில தகவல் கிடைக்கிறது என்னன்னா
பொதுவா வந்து அவங்க கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோமோ அது வந்து அந்த அளவுக்கான திருப்தி கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அது வேணாம், அது அடுத்த பிரச்சனைக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மணல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளும் சரி, அல்லது இப்ப நியமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகளும் சரி, நேர்மையான முதலமைச்சர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்து விட முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய தவறுகள் தான். இப்ப இந்த விஷயம் மணல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துக்கு தெரியாம ஒரு துறையினுடைய அமைச்சர் வந்து முடிவெடுத்துக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த மணல் கான்ட்ராக்டுக்கு வந்து நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளை தடை கொடுத்திருக்கு. பசுமை தீர்ப்பாயமும் அதை உறுதி செஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து ஏன் வந்து தடை கொடுக்கிறாங்க அப்படின்னா ஆற்றுப்படுகைகளில் நீர் ஆதாரங்களை சுரண்டுகிறார்கள் என்பது ஒற்றை வரியான ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? சரி, ஏன் வந்து ஆற்றுப்படுகைகள் சுரண்டுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சராசரியா வந்து சட்டம் வந்து 1 அடியில 5 அடி நீளத்துக்கு உண்டான மணல் தான் அள்ளணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 50 லோடு மணல் தான் நீங்க அள்ளணும் அப்படின்னு சட்டம் சொல்லிடும். ஆனால் சட்டத்தின்படி எந்த மணலும் அள்ளப்படுவதில்லைங்க, அதிகமா தான் அள்ளப்படுது. இதனால ஆற்றினுடைய வளங்கள் எல்லாமே சுரண்டப்பட்டது. நீர் ஆதாரங்கள் வந்து அது நிலத்தடி ஆதாரங்களும் சரி, நீர் ஆதாரங்களும் மிகவும் குறைஞ்சு போச்சு. பெரும்பாலும் வறட்சிகளுக்கு வித்துட்டது. ஆற்று பெரும் பாத்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி தான் இருந்தது ஆறுகள்லாம், தமிழகத்தினுடைய ஆறுகள் எல்லாமே. இதை கருத்தில் கொண்டுதான் என்ன ஆச்சுன்னா நீதிமன்றங்கள் வந்து மணல் அள்ளுவதற்கான தடை விதிச்சிருச்சு. தடை விதிச்சதோட அவங்க நிக்கல. ஏன்னா ஏன் வந்து தடை விதிச்சோட அவங்க நிக்கல அப்படின்னா, சாமானியன் வந்து வீடு கட்டுவதற்கான ஒரு திட்டமிட்டல் வச்சிருப்போம் இல்லைங்களா? அவனுடைய கனவுகள் என்ன, அவன் எப்படி வீடு கட்டுவான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நீதிமன்றமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னிச்சுங்க. என்ன சொன்னிச்சுன்னா, நீங்க வந்து சாண்ட் இருக்கு, ஒரு செயற்கை மணல் இருக்கு, அதை வந்து நீங்க ஊக்கப்படுத்துங்க, அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்துங்க, அந்த மணலை வாங்கி அவங்க வீடு கட்டுவாங்க. அப்ப வந்து ஆற்று மணல் வந்து அதிகமா அள்ளுவது வந்து தடை செய்யப்படும், மணல் கடத்துவது வந்து தடுக்கப்படும். சோ இதனால வந்து நீர் ஆதாரங்கள் வந்து பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான் வந்து நீதிமன்றம் தடை கொடுத்துச்சு. ஆனால் இந்த தடையை கூட விலக்கிட்டு மீண்டும் வந்து சேகர் ரெட்டி தரப்புக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு 70 இடங்கள்ல வந்து ஆற்று மணல் அள்ளுவதற்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு முந்தைய அரசாங்கம் வந்து நீதிமன்றத்தை அணுகுச்சு. ஆனா நீதிமன்றம் அதற்கு உடன்படல. சோ அதனால இன்றைய வரையிலும் அந்த தடைகள் நீடிச்சுதான் இருக்கு. பசுமை தீர்ப்பாயமும் பல்வேறு கணக்கில் கொண்டுதான் தமிழக அரசு முடிவெடுக்கணும்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க. சோ அப்ப நீதிமன்றத்தையும் பசுமை தீர்ப்பாயத்தையும் இந்த மணல் விவகாரத்தில் திமுக அரசு எப்படி அணுக போகிறது அப்படிங்கிறதுலதான் இந்த மணல் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கப்படுமா, அல்லது வந்து மணலுக்கு இருக்கக்கூடிய தடைகள் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தெரிய வரும். சேகர் ரெட்டி வந்து நான் வந்து என்னுடைய பெயர்லயோ என்னோட நிறுவனத்து பேர்லயோ மணல் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாரு. அது என்ன? எப்பயுமே அவர் அப்படிதாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொல்றதுல வந்து ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா அவர் பெயர்லயோ அவருடைய நிறுவனத்தின் பெயர்லயோ இது கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நீங்க ஒப்பந்தமே போட்டுக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து மணல் விற்பனை பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது சேகர் ரெட்டியினுடைய நிறுவனத்திற்கும் அரசாங்கத்துக்கு எப்படி ஒப்பந்தம் நடக்கும்? மற்ற கான்ட்ராக்டர் மாதிரியான ஒப்பந்தம் இதுல போட்டுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து அரசாணையில அரசு தானே மணல் விற்குது. சோ அதனால இவங்க வந்து ஒப்பந்தம் போட்டுக்க முடியாது. அந்த லூப் கோலை பயன்படுத்தி தான் இவர் தப்பிக்க பார்க்கிறார். ஆனால் மறைமுகமாக அவருடைய ஆதரவாளர்கள் தரப்புதான் இந்த மணல் கான்ட்ராக்டர் நடத்திட்டு இருந்தாங்க, நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருவதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதை மறைக்கவும் முடியாது. சேகர் ரெட்டியினுடைய மறுபறிப்புகளை கூட ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஏன் அப்படின்னா 2014 16 வரையிலும் மணல் அள்ளி கிடங்குகளை வைத்து விற்பனை செய்யக்கூடிய விஷயத்தான் நாங்க எடுத்திருப்போம்னு சொல்லுவார். நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஆரம்பத்துல சொன்னேன், மணல் அள்ளி ஒரு யார்டுல போய் பூச்சி வச்சுக்குவாங்க, அங்க இருந்து விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து அவரே ஒத்துக்கிறாரு பாருங்க. நாங்க வந்து 2014 16 வரையிலும் மணல் கிடங்குகள் நடத்தணும், அந்த மணல் கிடங்குகள் இருந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணணும்
அப்படின்னு ஒத்துக்கிறார். ஆக இவர் மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியா இவருடைய நிறுவனத்தின் பெயர் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாமே இல்லீகலாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது அரசியலை தெரிந்தவர்களுக்கும் தெரியும், தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த பிசினஸ்ல ஈடுபடுறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இது மணல், இதை வந்து மூடி மறைச்சிடவே முடியாதுங்க மத்தது மாதிரி. சோ வெளிப்படையாகவே நடந்ததுதான் உண்மை. அதே மாதிரிதான் மீண்டும் அந்த பிசினஸை தொடங்குவதற்கு தன்னுடைய ஆட்களை வைத்து தொடங்குவதற்கான ஒரு முயற்சியை இவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தெளிவான தகவல்களாக அதிகாரிகள் தரப்பு, அது குறிப்பா கோட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏன் அப்படின்னா முதலமைச்சர் வந்து கொரோனா நிவாரண நிதி வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? அந்த முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்காக 1 கோடி ரூபாய் வந்து முதலமைச்சர் சந்திச்சு சேகர் ரெட்டி தருகிறார். இந்த சந்திப்பு நடப்பதற்கான பின்னணிகள் நிறைய இருக்குங்க. யார் சந்திப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, எதற்காக இந்த சந்திப்பு நடந்தது, அதன் பிறகு கரிகாலன் அமைச்சர் துரைமுருகனை எதற்காக சந்திச்சாரு அப்படிங்கிறது எல்லாமே கட்சியினுடைய தலைமைக்கு முழுமையாக தெரியும். அதனால் சேகர் ரெட்டி சொல்ற மாதிரி நான் வந்து முன்கூட்டி நடத்தின மணல் பிசினஸ்க்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு முழு பூசணிக்காய அவரால் சோற்றில் மறைக்கவே முடியாது. ஆனா இப்ப கடைசியா அவர் ஒண்ணு சொல்லி இருக்காரு, இனி வந்து நாங்க மணல் பிசினஸ்ல நான் ஈடுபட மாட்டோம், நானும் எனது நிறுவனமும் ஈடுபட மாட்டோம் எதிர்காலத்துல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் அதை கடைபிடிப்பாருங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்துதான் அதை பார்க்கணும். ஆனா மணல் விவகாரத்துல சேகர் ரெட்டியோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுக அரசு கைக்குலுக்கினால் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை, அதுவும் குறிப்பாக ஊழல் நெருக்கடியை இந்த அரசு சந்திக்கும் அப்படிங்கிறது தான் அதிகாரிகளுடைய அழுத்தமான பதிவுகளாக. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.